நமசிவாய. ஸ்பெஷல் 3 லட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ அது என்ன ஸ்பெஷல் 3 லட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துடலாம். அது இதாவது இந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வார்த்த சித்தி யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிர்த சித்தி யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. இந்த சர்வார்த்த சித்தி யோகம் ஆகட்டும், அமிர்த சித்தி யோகம் ஆகட்டும், இந்த சர்வார்த்த சித்தி யோகம் வந்து உங்களுக்கு மாதத்தில் 4-5 தடவை வரும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு சில முக்கியமான முகூர்த்தங்கள் அப்படின்றதாவது பெரும்பாலும் ஒரு 20 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து பண ரீதியாக எவ்வளோ ஒரு ஜோதிட ரீதியாக நமக்கு வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமான பீரியட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு முகூர்த்த நேரங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து பெரும்பாலும் கஷ்டங்களை குறைத்துக் கொள்ளலாம். அதே போல் வந்து நமக்கு அப்ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ இருந்ததுனாலும் அது எல்லாத்தையும் நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக பலமுறை சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான சர்வார்த்த சித்தி யோகம், இது கூட அமிர்த சித்தி யோகமும் சேரக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படி சேர்றதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ரெகுலர் திங்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமிர்த சித்தி யோகம்ங்கிறது இன்னையோட முடியுது. அதாவது டிசம்பர் 14ஓட. இந்த சர்வார்த்த சித்தி யோகம் இன்னும் வரக்கூடிய இன்னொரு 2-3 நாட்கள் இருக்கின்றன. ஸோ அதில் ஒவ்வொரு டைம்லையும் வந்து இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி எல்லா பிளானட்டரி அசோசியேஷன்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி நாம் செய்யக்கூடிய ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வார்த்த சித்தி யோகம், அமிர்த சித்தி யோகம் இது இரண்டும் தவிர பௌர்ணமி சனிக்கிழமையில வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. தத்தாத்திரேய ஜெயந்தியாகவும் இருக்கு. ஸோ அந்த தத்தாத்திரேய ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களால் வந்து தத்தாத்திரேயர் கோயில் இங்கே இருக்கு, சென்னையில் இருக்கிறது, அது தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வழிபட முடிஞ்சதுனாலும் வழிபடுறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். சத்யநாராயண பூஜையோ அல்லது சத்யநாராயணரை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ பௌர்ணமி வந்து சனிக்கிழமையில் வருது, என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி. பெனிஃபிட் அப்படின்றத விட இப்போ ஜென்ரலாக வந்து பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, பௌர்ணமி அப்படிங்கிறதே சனிக்குரியது தான். ஸோ அப்போ அந்த சனிக்குரியது சனியுடைய நாளிலே வருவது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சனி ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு. எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட டைரெக்டாக கன்சல்டேஷன் வரவங்க முக்கால்வாசி பேர் கேட்குறது இந்த ஜென்ரல் டிரான்சிட்ஸ் இருக்கு இல்லையா, கோச்சார பலன்கள். அது மாதிரியான விஷயத்தை சொல்லி சனிக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இது மாதிரி வந்துட போகுது, அதனால என்ன பண்ணுறதுன்னு இந்த ஒரு பயத்தில் நிறைய ஒரு கேள்விகளும் பல ராசி பலன்களை இப்போ ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறதுனால வரவேனே. ஸோ அது மாதிரியான விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் வந்து செல்வ வளங்களை வந்து அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இப்போ பொதுவாக இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த ஒரு நாளில் சர்வ ஆலயத்திலும் தீபம் அப்படின்ற மாதிரி. நேற்று வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை தீபம் ஏற்றிருப்பாங்க. எல்லா ஆலயங்களிலும் இந்த ஒரு நாளிலே தீபம் ஏற்றுவார்கள். அதே போல் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றிக்கொண்டே வந்து அதுக்கப்புறம் அதை குறைத்து கொண்டே வரலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது தீபம் மெயினான தீபம் கார்த்திகை மாதம் முடிந்தவொடனே அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்து கடைசியில் கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் கம்மி பண்ணுங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளிலும் பெரும்பாலும் எவ்வளவு உங்களால் விளக்கேற்ற முடியுமோ வீட்டில் விளக்கேற்ற வையுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெம்பிள்ஸ்லையும் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சிவாலயங்கள் செல்வது, நாராயணர் ஆலயம் செல்வதுங்கிறது இந்த ஒரு நாளிலே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் சனி ரீதியான பலன்கள் அப்படின்ற மாதிரியான, அதாவது பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, சாட்டர்ன் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அது எனக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு, ஒரு 8 பேருக்காவது ஒரு டீ வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். புளிசாதம் கொடுக்கறதுங்கிறதும் ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து குடை வாங்கி கொடுப்பது, கருப்பு கலர் குடை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது, அதாவது சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். அந்த டீ வாங்கி கொடுக்குறதுல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மிக மிக வறியவர்களுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ரோட்டோரமாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வறியவர்களாக இல்லை என்றாலும் சரி, இந்த ரோட்டில் அந்த கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது அப்படி, இந்த கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல் இந்த கருப்பு கூட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலர் செருப்பு வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சாதம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எந்தவித தானம் கொடுக்கறதாலும் கால்களில் செருப்பு இல்லாமல் கொடுங்கள். மனதில் நன்றாக அவங்க வந்து எதிராளி நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தியானித்து கொண்டு கொடுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக பலன்களை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ வந்து பௌர்ணமிக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்துடலாம். இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த பத்ரகரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு கரணமும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக மத்திய ஒரு ஈவினிங்க்கு மேலே 5 மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த பத்ரகரணமும் வருது. அந்த பத்ரகரணம் வரதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியலாக நாம் வந்து 5 மணிக்கு மேலே இந்த ஒரு நாளிலே
நம்ம புது விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துறது நல்லது. அதை ஃபாலோ பண்றவங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த 3 யோகங்களுமே, சர்வார்த்த சித்தி யோகம், அமிர்த சித்தி யோகம், அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த பௌர்ணமி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இரவு முழுவதுமே இருக்கின்றன. அதனால வந்து நமக்கு இந்த ஒரு நாளில் இரவில் ஆஃப்டர் சன்செட் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். இந்த சர்வார்த்த சித்தி யோகம், அமிர்த சித்தி யோகத்தை ரொம்ப ரொம்ப முழுக்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த பகல்ல ஒரு தடவை, நைட்ல ஒரு தடவை அப்படின்னு செஞ்சாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை முழுமையாக இணைந்திருங்கள். முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது. நான் சொல்லியிருக்கிற விஷயத்தையே கேள்வியா கேட்டா கமெண்ட்ல என்னால் பதில் சொல்ல இயலாது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, பிரியாணிகளை பே லீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னமான் ஸ்டிக், அதாவது பட்டை, லவங்க பட்டைன்னு சொல்லுவோமே, அந்த பட்டை ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தா வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் காய்ந்த துளசி இருந்தால் காய்ந்த துளசி, இன்கேஸ் காய்ந்த துளசி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அந்த ஜாதிக்காய் பொடி கிடைக்கும். இல்லை ஜாதிக்காயவே நீங்கள் வந்து துண்டு துண்டாக உடச்சிக்கலாம், கொஞ்சம் எரிய விடுற மாதிரி இருக்கும். அது மாதிரியான விஷயமா பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு கிடைக்கல அல்லது உங்களால் எடுத்துக்க முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மஞ்சள் பொடி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கடைசியாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த பட்டை, லவங்கம், இந்த இரண்டு, அந்த லவங்க ஸ்டிக்கு, சினமன் ஸ்டிக், இதை தவிர வந்து கடைசியாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த துளசி இலைன்னு, அதுக்கு மட்டும்தான் ஆல்டர்னேட் இருக்குது. மற்ற 2 விஷயத்துக்கு நோ ஆல்டர்னேட். அதனால் அதுக்கு ஆல்டர்னேட் தான் இருக்கான்னு கேட்காதீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த கடைசியாக துளசி, காய்ந்த துளசி இலைகள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது மாதிரியான விஷயம் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா ஜாதிக்காய் பொடி அல்லது டர்மரிக், மஞ்சள் பொடி, இது மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது மஞ்சள் கட்டையை நல்லா பொடிச்சுக்கலாம். நீங்கள் சும்மா சுத்தியால் பொடிச்சுக்கணும், மிக்சியில் போட்டு பொடிக்கக்கூடாது. அது மாதிரியான விஷயம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமியோட பிளேட் இருந்ததுன்னா அந்த பிளேட்டில் வச்சுக்கிறதோ, அல்லது வந்து சாம்பிராணி காட்டக்கூடிய பெரிய இது ஏதாவது பாத்திரம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு பாத்திரங்களோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வைத்துக் கொள்ளுது. காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியூ காயின்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. உங்களுடைய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய காயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஹை டினாமினேஷன் இருக்கக்கூடிய, இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா காயின் இருக்குது. அந்த 10 ரூபா காயின் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது 5 ரூபாய் காயின், இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா காயின், 1 ரூபா காயின் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான ஒரு வேல்யூவில் இருக்கிற காயின்ஸாக இருந்தால் அது நல்லது. எவ்வளோ காயின்ஸ் வைக்கணுங்கிறது கணக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வச்சுக்க முடியுமோ, ஒரு 4, 5 எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கையில் வச்சுக்கலாம். ரொம்ப கை ஃபுல்லாக நிறச்சி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஜுவல்ஸ் ஏதாவது இருந்தது, ஓரளவுக்கு மினிமம் நீங்கள் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் சுவாமி அறை பக்கத்துலையோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய இதுலையோ சேஃபாக இருக்கக்கூடியது, அது மாதிரி வைக்க முடியும்னா அதெல்லாம் வச்சுக்கலாம். உங்களுடைய வேலட் இருக்கு இல்லையா, உங்களோட பர்ஸ், அது வந்து நான் லெதர் பர்ஸாக இருந்தால் அந்த பர்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கிளஸ்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வேண்டாத பில்ஸ் அது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பீரியட். அது மாதிரியான ஒரு விஷயமா பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பன்னீர் போட்டோ இல்லை அல்லது வந்து பார்த்தோம்னா கங்கா ஜலமோ ஏதாவது கோமியமோ ஏதாவது எடுத்து தெளித்து அதை வந்து கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் பணம் ஏதாவது இருந்ததுன்னா பணத்தை உள்ளே வைக்கலாம், பணத்தை மட்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம், அந்த கிரெடிட் கார்ட்ஸ் கண்டிப்பாக வைக்காதீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ரெண்டுமே வைக்காதீங்க. பணத்தை மட்டும் வைத்து இதெல்லாம் இந்த ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியது. பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு பௌர்ணமியுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, சன்செட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சந்திரனை தரிசியுங்கள். சந்திரனை தரிசித்து விட்டு, அதாவது வீட்டில் போனால கைகள் கால்களை கழுவிக்கொள்ள வேண்டியது, முடிந்தால் குளிக்க வேண்டியது. அப்படி இல்லாத அதாவது அது குளிக்க முடியலன்னா கைகள் கால்களை கழுவி கொண்டுட்டு நேராக போயிட்டு சந்திர தரிசனம் செய்து விடுங்கள். சந்திர தரிசனம் செய்துவிட்டு ஓம் சந்திராய நமக மந்திரத்தினை உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லுவது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, முடிந்தால் 3 முறை பால் வார்ப்பது அப்படின்ற மாதிரியான அர்க்கியமாக பாலை கொடுக்கறது கூட சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். பசும்பால் உங்களுக்கு வந்து காய்ச்சாத பசும்பாலாக இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். வந்து கைகள் கால்களை கழுவி கொண்டு பூஜை அறையிலே விளக்கேற்றி வைத்து விடுங்கள். கண்டிப்பான முறையில் தூபம் ஏற்றுங்கள். நிறைய விஷயங்கள், பஞ்சோபச்சாரங்கள், அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பூதங்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளானட்டரி அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய மிக்சர் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதாகவும் அதிக பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். தொடர்ந்து 3 நாட்கள் செய்ய வேண்டும். சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது, அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம் என்னன்றது. ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடுறீங்க. இது வந்து நான் நைட்டு வந்து ஏதாவது டைம் இருக்கான்னு கேட்டால் அகைன் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலேன்னு சொல்லியிருக்கேன். அது நைட் நீங்கள் எவ்வளோ நேரம் வரைக்கும் வேணாலும் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். மிட் நைட் வரைக்கும், அதாவது 10-12 மணி வரைக்கும் செய்யலாம். அது மாதிரியான ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்த டைமில் நீங்கள் செய்கிறீங்களோ அதையே நீங்கள் 3 நாள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லது. பகலில் வந்து 3 நாளும் செய்யணுமான அவசியம் இல்லை. உங்களால் பகலில் செய்ய முடிந்தால்
அதிக பெனிஃபிட்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால பகலில் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா, 3 நாளும் செய்யணுமான்ற கேள்விக்கெல்லாம் இடமில்லை. பகலில் முடிஞ்சதுன்னா இன்னைக்கு, ஏன்னா இந்த எல்லா யோகங்களுமே இருக்கிறதுனால பகல்லையும் செஞ்சுட்டு நைட்டும் செஞ்சால் ரொம்ப டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால அப்படி சொல்லியிருந்தேன். சன்செட்டுக்கு முன்னால் ஒரு தடவை, சன்செட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை. ஸோ இது மாதிரியான விஷயமா இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறீங்க. இந்த என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறீங்க. கற்பூர கட்டி, ஒரு சின்ன கற்பூர கட்டி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தீபம் எரியறதுக்கு. அது மாதிரியான விஷயமா எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறீங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து ஏதாவது ஒரு மேட்டோ அல்லது ஒரு பேப்பரோ எதையா ஒன்று விரிச்சுக்கோங்க. இப்போ பிளெயினாக வந்து நம்ம வந்து தரையில் உட்காரக்கூடாது. இதை நீங்கள் ஏதாவது ஒரு சேரில் உட்காந்து தான் பண்ணுறீங்க, உங்களால் கீழே உட்கார முடியாதுங்கிற பட்சத்தில் காலில் ஏதாவது வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற செப்பலோ அல்லது ஏதாவது ஒரு மேட்டோ போட்டு வச்சுட்டு ரெடியாக இது பண்ணிக்கோங்க. இதை வந்து சந்திரனை பார்த்து செய்வது, மொட்டை மாடியில் செய்வதோ அல்லது வீட்டில் பால்கனியில் செய்கிறதோ அல்லது வந்து சந்திரன் தெரியக்கூடிய ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, நம்ம விண்டோ, அது ஏதாவது திறந்து வச்சுட்டு அது மாதிரியான விஷயம் செய்கிறதெல்லாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து வடமேற்கு மூலையை பார்த்து செய்வது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இது எதுவுமே முடியலைன்னா வடக்கு பக்கம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர்னேட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆல்டர்னேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆப்ஷன் தான். பிரைமரி அப்படிங்கிறது நான் சொல்கிற மாதிரி சந்திரனை பார்த்து செய்வது. அதுக்கப்புறம் அப்படி இல்லாத பட்சத்தில் வடமேற்கு மூலையை பார்த்து செய்வதுங்கிறது, அது முடியவே முடியலைங்கிற பட்சத்தில் வடக்கு பக்கம் பார்த்து செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா. உட்கார்ந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பற்றி பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து செல்வ வளம் அதிகப்படுத்துவதற்கு உண்டான இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடன் பற்றியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் செய்கிறது மூலமாக நிறைய செல்வம் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு 5 நிமிஷம் நன்றாக தியானித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூடிய நிலையிலேயே ஓம் ஓம் மந்திரம், ஓம் 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 ஓம், இது வந்து 12 தடவை சொல்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறது போது 12 டைம்ஸ் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுடுறீங்க இல்லையா, நீங்கள் இதுக்கு வந்து இந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தீப்பெட்டி இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே காயின்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டுறீங்க. இந்த ஓம் மந்திரம் சொன்ன உடனே காயின்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டுறீங்க. ஒரு ஆங்கில மந்திரம் ஒன்று இருக்கிறது, ஒரு அஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு 15 டைம்ஸ் சொல்கிறீங்க. 15 டைம்ஸ் சொல்லுங்கள். சொல்லும்போது அதை ஃபீல் பண்ணுங்கள். அதாவது இந்த அர்த்தம், அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அதை ஃபீல் பண்ணுங்கள். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபீல் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நன்றாக தியானித்து நல்லா அதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஒரு விஷயத்தை செய்கிறதன் மூலமாக நமக்கு வந்து பலன் தரப்போகிறதில்ல. ஸோ இதை கையில் வச்சிடுறீங்க இல்லையா, கையில் அந்த காயின்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான கையில் காயின்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டைம்ஸ் சொல்கிறது வந்து பௌர்ணமிஸ் க்ளோ, பௌர்ணமிஸ் க்ளோ, பௌர்ணமி க்ளோ ஆர் பௌர்ணமிஸ் க்ளோ, வெல்த் ஷால் ஃப்ளோ, அபுண்டன்ஸ் க்ரோ. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த 3 சொற்றொடர்கள் உள்ள இந்த வார்த்தையை வந்து பார்த்தோம்னா ஒரு 15 முறை திரும்ப திரும்ப பௌர்ணமி க்ளோ, அபுண்டன்ஸ் ஃப்ளோ, பௌர்ணமி க்ளோ, வெல்த் ஷால் க்ரோ, அபுண்டன்ஸ் க்ரோ. தப்பாக சொல்கிறேன்னா, பௌர்ணமிஸ் க்ளோ, வெல்த் ஷால் ஃப்ளோ, அபுண்டன்ஸ் க்ரோ. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 தடவை சொல்லிக்குவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயமாக 15 தடவை சொல்லிக்குவாங்க. தமிழ் சொல்லக்கூடியவர்கள் ஏகமநேக மந்திரம் மந்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மந்திரம், ரொம்ப காலங்களுக்கு முன்னால் சொன்னது, பலரால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அந்த ஏகமநேக மந்திரம் மந்திரம் வந்து சொல்லிக்கோங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீல் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஒரு மந்திரம் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன், அப்படி மாற்றி மாற்றி சொன்னேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அது நான் தான் வந்து காயின் பண்ணேன், பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மீனிங் அப்படின்றதுனால உங்களுக்கு மாறி மாறி வந்துடுது. இதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. தமிழ் மந்திரம் ஏகம் அநேகம் அனுதினம் மந்திரம், இது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக நீங்களாக சொல்லிக்கலாம், பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கையில் வச்சுட்டு இதை வந்து சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த காயினை வந்து சார்ஜ் பண்ணுறீங்க. சார்ஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளேட் மாதிரி இது எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களே எரிய விட போகிறது இடத்துல, அதுக்கு பக்கத்துலேயே இதை வச்சுருங்க. அந்த ஜுவல்ஸு, அந்த வேலெட்டு, இதெல்லாமே வச்சுக்கோங்க. உங்களால் வந்து மணியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்குது, சின்ன சின்ன மோதிரங்கள் இருக்கின்றன, அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்து வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, அது மாதிரி ஏதாவது விஷயம்னா வைக்கிறனாலும் இதை வச்சிடலாம். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்து விட்டு இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த சின்னமான் ஸ்டிக் சொல்லியிருந்தேன், பே லீஃப் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எனிதிங் தட் இஸ் துளசி லீவ்ஸு, இல்லைனா உங்களுக்கு வந்து டர்மரிக் பவுடர் ஆர் நட்மெக் பவுடர். நட்மெக் இந்த சென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி காய் பவுடர், அந்த நட்மெக் பவுடர் இருந்ததுன்னா அதுவும் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இல்லை அதெல்லாம் உடச்சி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு, இதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஏதாவது கறியோ அல்லது வந்து ஏதாவது இந்த தேங்காயோடைய சரடோ
அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். எரியறதுக்கு ஓரளவுக்கு எரியணும். புகைந்து வருவதுங்கிறது நல்லது. ஸோ அதோட கற்பூரத்தையும் வைத்து இது 3த்தையும் சேர்த்து நீங்கள் புகையை விட்டு விடுவீர்கள். புகையை விட்டு விடும்பொழுது பார்த்தோம்னா இனிஷியலாக இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கற்பூரத்தை கொஞ்சம் பொடி பண்ணி மேலே ஃபுல்லாக தூவிட்டு அதுக்கப்புறம் முழு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. ஸோ இது எரியறது இல்லையா, இது எரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு எரியும். அந்த அக்னி வரும்பொழுதும் சரி, அந்த அக்னி வந்து புகையாக ஆகும் பொழுதும் நீங்கள் மனதிற்குள் வந்து ஓம் மகாலட்சுமியை நமோ நமக, ஓம் மகாலட்சுமியை நமோ நமக இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் டில் சச் டைம் அந்த புகை நல்லா வர வரைக்கும். அந்த புகை நல்லா வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த காயின்ஸ் இருக்குல்ல, அந்த காயின்ஸில் அந்த புகையை வந்து எடுத்து காட்டுங்க. அந்த காயின்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த காயின்ஸ், வேலெட்டு, அந்த ஜுவல்ஸு, டாக்குமெண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதில் எல்லாமே இந்த புகையை நன்றாக காட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அஷ்டதிக்குகளையும் உங்கள் வீட்டில் எல்லா மாதிரியான ஒரு விஷயமா கொடுத்துட்டு எங்கே இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. டோட்டலாக ஓவராலாக எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆஷ் இருக்கு இல்லையா, இந்த ஆஷை வந்து நீங்கள் வந்து தண்ணியை போட்டு நல்லா கிளக்கிடுங்க. கிளக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மண்ணில் ஏத்தில் விட்டுறலாம். அதாவது செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்வது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் நீங்கள் செய்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த தண்ணியில் கிளக்கி விடுறதுக்கு முன்னால் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சிருங்கன்னு சொன்னேன்ல, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துட்டு நீங்கள் வந்து திரும்பவும் அந்த ஓம் மந்திரத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க. அந்த ஓம் மந்திரத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, க்ளோஸ் பண்ணி முடித்தவொன்னே ஒரு விஷயம் இருக்குது. ஓம் 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 ஓம்னு 12 டைம்ஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்களை மூடி கொள்ளுங்கள். முதலில் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணீங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் வர வேண்டும் என்று ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா, அது வந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கண்களை திறக்கிறீர்கள். திறந்த உடனே உங்களுக்கு முன்னால் ஃபுல்லாக நகையும் பணமும் இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, அது ரியலாக அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் உங்களுடைய பாடியில் கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு பாடியிலையும் அந்த ஃபீல் வரும். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு உடம்புலாம் வந்து அந்த மயிர்கூச்செறியும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் பரவும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா, அத்தனை விஷயமுமே உங்களுக்கு அதை பார்த்தவுடன் வர வேண்டும். அது மாதிரியான ஒரு ரீதியாக அதை வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அந்த 12 தடவை ஓம் சொன்ன உடனே கண்களை மூடிக்கொண்டே அந்த ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு உடம்புல கொண்டு வாங்க. ஆசிஃப் நீங்கள் வந்து கண்ணை திறந்த உடனே உங்களுக்கு முன்னால் அவ்வளோ பணமும் இருக்க போகிற மாதிரி, அது எவ்வளவோ அப்படின்ற மாதிரியான கணக்கு வேண்டாம். நிறைய செல்வங்கள் இருக்கிறது, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஃபீல் உடம்புல ஃபுல்லாக அந்த ஃபீல் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தேவைப்பட்டால் ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை எழுந்து இந்த ஒரு கரைச்சி அந்த இடத்துல விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா விட்டுருங்க. ஸோ இதை வந்து நான் வந்து அகைன் இப்போ இன்னொரு விஷயம் ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த நைட் நீங்கள் செய்கிறது ஒரே நேரம் ஒரே இடமாக இருந்தால் நல்ல பலன் தரும். இன்னைக்கு நீங்கள் 10 மணிக்கு செய்கிறீங்க, ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறீங்க, ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறீங்கிறது அதே விஷயத்தை வந்து அடுத்த 2 நாட்களும் செய்தால் நல்ல பலன் தரும். இன்னைக்கு தானே பௌர்ணமி இது க்ளோன்னு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ அந்த பௌர்ணமி க்ளோ அல்லது பௌர்ணமி க்ளோ வாட் எவர் இட் இஸ், அதை இன்னும் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். சேம் மந்த்ரா வந்து இட் வில் நாட் டிஃபர். ஸோ அது மாதிரியான விஷயமே நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயம். உங்களால் அப்படி முடியாத பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வேறு இடங்களில் மாற்றிட்டு தான் ஆகணும்னா மாற்றிக்கோங்க. ஒரே இடம்ங்கிறது அதிகமான பலன் தரும். இதில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு FAQ அப்படின்னு, அதாவது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு இருக்கும். இப்போ பொதுவாக எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பெண்கள் இதை எல்லா நேரத்திலும் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தால் கூட இந்த விஷயத்தை செய்யலாம். அப்போ ப்ரொவைடட் அந்த பூஜை ரூமுக்கு மட்டும் போக மாட்டோம் நம்மளோட இதில், அதனால் பூஜை ரூமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மகாலட்சுமி நமக மந்திரம் சொல்லலாமா அப்படின்னா மனசுக்குள்ளே தான் சொல்லிக்கிறீங்க. அதை நீங்கள் அந்த எரியற வரைக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஓம் மகாலட்சுமி நம்ம சொல்கிறீங்க, அது சொல்லிட்டு வரலாம். அதில் ஒரு தப்பு கிடையாது. ஸோ இது வந்து பெண்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் செய்யலாமா, இது மாதிரி நிறைய கேட்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் ஒன்று, நோ ரூல்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். உங்கள் வீட்டில் வந்து மற்றபடி என்ன ஃபாலோ பண்ணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, இதை வந்து ஆமாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரே இடம் ஒரே நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கேன், செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. தாராளமாக செய்யலாம். தாத்தா வீட்டில் இது மாதிரியான விஷயமோ இல்லை அம்மா வீட்டில் இது மாதிரியான விஷயங்களோ செய்கிறதுனால அந்த பணம்லாம் அவங்களுக்கு போயிடும், நமக்கு வராது அப்படின்ற மாதிரியான எண்ணம் வேண்டாம். அவர்களுக்கும் வரட்டும், உங்களுக்கும் கண்டிப்பான முறையில் இது வரும். ஸோ கண்டிப்பான இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். இதை செய்து முடியுங்கள். இதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பதிவுகளில் கண்டிப்பான முறையில் என்னிடம் தெரிவிங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் போடுறேன். நம சிவாய.